வானில் தோன்றும் மேஜிக் 80 வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வு. ஒரு அரிய பிளேஸ்டார் நோவா இந்த வாரம் வானத்தை ஒளிரச் செய்யும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாக நோவா என்பது ஒரு நட்சத்திரம் திடீரென பிரகாசமாக ஒளிரும் நிகழ்வாகும். இது சூப்பர் நோவா நிகழ்விலிருந்து வேறுபட்டது. சூப்பர் நோவா என்பது ஒரு நட்சத்திரத்தின் அழிவு நிகழ்வாகும். ஆனால் நோவா என்பது இரு நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று சுற்றி வரும் இரட்டை நட்சத்திர அமைப்பில் நிகழ்கிறது. ஒன்றிலிருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு வாயு பரிமாற்றம் நிகழும் போது அது வெடித்து பிரகாசமாக ஒளிர்கிறது. குறிப்பாக ஒரு வெள்ளைக்குள்ள நட்சத்திரம் ஒரு சிவப்பு ராட்சத நட்சத்திரத்திலிருந்து வாயுவை ஈர்க்கும் போது இந்த வாயுவானது வெள்ளைக்குள்ள நட்சத்திரத்தின் மேற்பரப்பில் சேரும். ஒரு குறிப்பிட்ட அளவு வாயு சேர்ந்தவுடன் அது வெப்பமடைந்து அணுக்கரு இணைவு மூலம் வெடித்து பிரகாசமாக ஒளிர்கிறது. பிளேஸ்டார் நோவா அறிவியல் ரீதியாக டி கொரோனா போரலிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது 80 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் அரிய வானியல் நிகழ்வாகும். இந்த நட்சத்திரம் கொரோனா போரலிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ளது. இந்த நோவா நிகழ்வு வானத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றியது போல தோற்றமளிக்குமா? மேலும் விஞ்ஞானிகளின் கணிப்பின்படி இந்த நோவா நிகழ்வு இந்த வாரத்தில் நிகழ வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். இது சில நாட்களுக்கு அல்லது சில வாரங்களுக்கு நீடிக்கலாம். இந்த நிகழ்வின் போது இந்த பிளேஸ்டார் நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரங்களை விட பல மடங்கு பிரகாசமாக ஒளிருமாம். இது தொலைநோக்கி இல்லாமல் வெறும் கண்களால் கூட பார்க்க முடியும். விஞ்ஞானிகள் இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். ஏனென்றால் அதன் பிரகாசத்தில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட இந்த வெடிப்பின் நேரத்தை கணிக்க உதவும். இந்த வெடிப்பு சுமார் 2.5 அளவிலான பிரகாசத்தை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வானது 80 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் என்று கூறுகிறார்கள். இந்த நிகழ்வை நோவா என்று கூறுகிறார்கள். 1217ஆம் ஆண்டு தொடங்கி 1786, 1866, 1946 ஆகிய ஆண்டுகளில் இந்த வெடிப்பு நடந்துள்ளது. இந்த கால இடைவெளியை கவனித்தால் 80 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த வெடிப்பு நிகழும் என்று கூறுகிறார்கள். அந்த வகையில் 2025 முதல் 2026ஆம் ஆண்டில் எப்போது வேண்டுமானாலும் இது நடக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கணித்திருந்தார்கள். இந்த நட்சத்திரங்கள் சுமார் 3000 ஒளி ஆண்டுகள் தூரத்தில் உள்ளது. ஒளி ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும். அப்படியென்றால் 3000 ஆண்டுகளுக்கு அது எவ்வளவு தூரத்திற்கு பயணிக்கிறதோ அந்த தொலைவில்தான் இந்த டி கொரோனா போரலிஸ் என்ற நட்சத்திர கூட்டம் உள்ளது. மேலும் இதனை வேறு மாதிரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நட்சத்திரம் வெடித்திருந்தால்தான் இப்போது அதன் ஒளியை நம்மால் பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். இரவு 10 மணிக்கு மேல் வடமேற்கு திசையில் இந்த வெடிப்பை பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். மேலும் வெறும் கண்களால் இதனை பார்க்க முடியும் என்பது கூடுதல் சிறப்பு. 80 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது தெரியும் என்பதால் வாழ்நாள் அதிசயமாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருந்தாலும் மற்ற நாடுகளில் இருந்தாலும் இதனை பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த நோவா நிகழ்வை பார்க்க வானம் தெளிவாக இருக்கும் இரவுகளை தேர்ந்தெடுக்கவும். ஒளி மாசுபாட்டிலிருந்து விலகி இரண்டு இடத்திலிருந்து பார்ப்பது ஒரு சிறந்த அனுபவத்தை தரும் என்று கூறுகிறார்கள். தொலைநோக்கி அல்லது பைனாக்குலர்கள் இருந்தால் இதனை இன்னும் தெளிவாக பார்க்க முடியும் என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த நோவா நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு பல முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. இரட்டை நட்சத்திர அமைப்புகளின் செயல்பாடு, நட்சத்திரங்களின் பரிணாமம் மற்றும் அண்டவியல் பற்றிய ஆய்வுகளுக்கு இது உதவுகிறது. இந்த நோவா நிகழ்வு 80 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் என்பதால் அடுத்த நிகழ்வு 2100ஆம் ஆண்டிற்கு பிறகு நிகழ வாய்ப்புள்ளது என்று கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.